கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டுமாக தேவன் நமக்கு ஒரு நாளை தந்து இந்த நாள் முழுதும் சந்தோஷ சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டு மீண்டுமாக தேவனுடைய பிள்ளைகளோட இந்த இரவு வேளையில கூட அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கும், பாடுவதற்கும், படிப்பதற்கும், பேசுவதற்கும், கேட்பதற்கும் அவர் செய்த கிருபை. அவர் இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்ம நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமாக இதுக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தா, தேவன் கிடைக்க செய்கிறார். ரீப்ரின்ஸ் நம்பர் 5201. இந்த ஒரு தேவன் கிடைக்க செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் நமக்கு ரொம்ப அழகா அவருடைய வேதத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த பூமியில வாழும்போது யார் கூட போய் சேர்றோமோ இல்லையோ, ஆனா தேவன்கிட்ட கிட்டி சேரணும் அப்படின்றது தான் தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கறது. எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் தேவனோட சேரணும் அப்படிங்கும்போது ரொம்ப அழகா அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிருபா சண்டையிலே சேர கடவோம். அப்போ நம்ம கிருபாசன அண்டையில சேரணும்னாக்கா என்ன வழிமுறைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, ஜெபம். ரொம்ப முக்கியமாக ஜெபம். இததான் அங்க சொல்றார், கிருபாசன அண்டையில சேர கடவோம் அப்படின்னா ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு. நமக்கு ரொம்ப அழகா நிழலாக ஆசரிப்பு கூடாரம் கூட தேவன் கொடுத்திருக்கிறாரு. தேவன் எப்படி வாசம் பண்றாரு, எங்க பண்றாருன்றதுக்கு நமக்கு நல்லா அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கூட அநேக விஷயங்களை படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு வழி இயேசு கிறிஸ்து தான், சத்தியமும் இயேசு கிறிஸ்து தான், ஜீவனும் இயேசு கிறிஸ்து தான். அப்போ இந்த வழிமுறைகளை கற்றுத்தந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரும் அடிக்கடி பிதாவாகி தேவனுக்கிட்ட அவர் தொடர்பு கொள்வார். எதன் வழியாகனா ஜெபத்தின் வழியாக. தேவன் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மகன்கிட்ட பேசுறாரு. அவரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய மூத்த சகோதரர் இல்லைங்களா? நாம கூட அவருக்கு என்னங்க மகனாகவும், பிதாவாகிய தேவனுக்கு மகனாகவும், மகளாகவும், இயேசு கிறிஸ்துக்கு சகோதர சகோதரிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் இதுதான். கிருபா சண்டையில நாம் சேரணும். அதாவது ஜெபம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்துல தேவனோடு நம்ம நெருங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக நாம ஜெபம் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நமக்கு ஒரு அனுகூலம் தருவதாக இருக்கு ஜெபம். அப்போ நமக்கு அனுகூலம் எங்கிருந்து தான் கிடைக்கணும், நம்முடைய பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுள் கிட்ட தான் கிடைக்குது. அப்போ ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் என்பது அவசியமானது. இது உலகத்துல யாருக்குமே அவசியம் கிடையாது. அது ரோமன் கேத்தலிக் எடுத்துக்கலாம், சிஎஸ்ஐ எடுத்துக்கலாம், மாத்தோமா எடுத்துக்கலாம், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் எடுத்துக்கலாம், இப்படி சொல்லிட்டே போடலாம். பெண்டகாஸ்ட் எடுத்துக்கலாம், சிஎஸ்ஐ எடுத்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஜெபம் அவசியமானா இல்லை. ஏன்னா பிதாவாக்கி தேவன் யாருன்னு தெரியாது. அதனால அவங்க ஜெபம் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச விதத்துல அவங்க நெருங்கி சேர்ந்தாலும் தேவன் அங்க அந்த இடத்துல இருக்கிறதே இல்லை. அப்ப ஜெபம் நமக்கு அவசியம்னா வேற யாரு பேசினாலும் அவர் கேட்கறது இல்லை தேவன். ஏன்னா தேவன் யாருன்னு தெரியாம யார் யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணும் போது தேவன் எப்படி கேட்பாரு? அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கத்து கொடுத்தாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது அப்படின்னு நம்ம பரிசுத்தமா வாழணும். உம்முடைய ராஜ்யம் வருவதா, அந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய வேலைகளை செய்யணும் இல்லைங்களா? பரலோகத்துல எப்படி தமிழ் தாமே ஜீவனுடையவரா இருக்கிறாரோ, பூமியிலும் அந்த ஜீவன் பெறணும். இப்படி ஜெபத்துல அநேக வழிமுறைகளை யாருக்கு கத்து கொடுத்தாருன்னா, அவுடி திருச்செவன் பிள்ளைகள் 1,44,000 பேர் வேத மாணவர்கள். உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய வேதமானவர்கள் அல்ல, உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய வேதமானவர்கள் இடுக்கமான வழியில போய்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு. யார் இடுக்கமான வழியில போயிட்டு இருக்கிறாங்களோ வேதமானவர்கள் அழைக்கப்பட்டவங்க எல்லாம் ஜெபம் கேட்குதான்றது கூட கொஸ்டின் மார்க். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வேதமானவர்களுக்கே வேதமானவர்களுக்குள்ளேயே
அநேகருக்கு ஜெபம் செய்வது கூட சரியா தெரியல. நீண்ட ஜெபம், கண்டதெல்லாம் ஜெபத்துல கேட்கறது இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்ல. தேவன் தெரியும் எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. ஆனா ஜெபம் அவசியம். எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். அப்போ அவசியமாக இருக்கு. அப்ப ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். வேதத்தை கேளாத மனிதனுடைய ஜெபம் அருவருப்புன்னு சொல்லிட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் என்பது அவசியம். ஆனா பேர் சபைகள் இருக்கும்போது கூட தவறான ஜெபத்தை உற்சாகத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு பண்ணிட்டு இருந்த நாட்கள் உண்டு எல்லாரும். ஆனா வேத மாணவர்கள் ஆயிட்ட பேரு தைரியமா கிருபா சண்டைக்கு போறதுக்கு கஷ்டப்படுறாங்க ரொம்ப பேர். ரொம்ப பேர்கிட்ட ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சு. ஏதாவது நமக்கு தேவைன்னா மனுஷங்க கிட்ட போயிட்டு லாஸ்டா தான் தேவன் கிட்ட வருவோம். ஆனா எப்பவுமே ஃபர்ஸ்ட் தேவன் கிட்ட போனோம். மனுஷங்கிட்ட போவே கூடாது. தேவன் கிட்ட போயிட்டாலும் முடிஞ்சுது. ஏன்னா தேவன் கிட்ட போயிட்டாக்க இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகாது. ஃபெயிலியரே கிடையாது. ஆனா மனுஷங்கிட்ட நம்ம போகும்போது அநேக ஃபெயிலியர், ஃபெயிலியர், ஃபெயிலியர். ஃபைனலா தேவன்கிட்ட வர வேதமானவர்களும் உண்டு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்போ ஜெபம் என்பது அவசியம். எல்லா விஷயத்திலையும், சின்ன சின்ன விஷயத்திலையும் நாம ஜெபம் செய்யணும். எதுக்குன்னா, அது நமக்கு அனுகூலம். இது ஒரு கட்டளை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு கட்டளை அல்ல அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப தேவன் நமக்கு அனுகூலம் செய்றார். ஏன்னா அதுக்கு தான் ஆபத்து காலத்துல அவர் என்னவா இருக்காரு? அனுகூலமும் துணையும் ஆனவர். வசனத்துல படிச்சுக்கோ. ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடு. நமக்கு எல்லா நேரம் ஆபத்து தான். இந்த பூமியில நம்ம வாழ்றதே ஆபத்து தான். வீட்டுக்குள்ள வாழ்றதே ஆபத்து தான். எப்போ வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வீடோ, நம்முடைய பணமோ, நம்முடைய வசதியோ எதுவுமே இல்ல. நமக்கு சுத்தி என்ன வேணா நடக்கலாம். அப்ப நம்ம அ தேவனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல ஆபத்து இருக்குது. ஆனா ஆபத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரிடாது. ஆனா அவர் சொன்னார், "ஆபத்து இந்த உலகத்துக்கு இருக்கு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நான் என்ன பண்றேன்? நானே உனக்கு அனுகூலமும் துணையுமானவர்." உன்னதமானவர் மறவியில இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பானா? இல்லைங்களா? சர்வ வல்லவருடைய நிழலில தங்குவார். வேடனுடைய கண்ணுக்கும் பாழாப்போற எல்லா விதமான கொள்ள நோய்க்கும், எல்லா அந்தகாரத்துக்கும் இல்லைங்களா? நீங்கலாக்கி. அப்போ ரொம்ப முக்கியம். அந்த அனுகூலம் என்ற வார்த்தை நமக்கு ஜெபத்தின் மூலமா தான் கிடைக்கும். ஏன்னா, பூர்வ பூர்ணமான நிலையில இருந்து விழுந்து போன ஒரு சுபாவத்துல இருக்கிறபடியால, இந்த ஒட்டுமொத்த உலகம் அங்கிருந்து வந்த நாம புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய நாம, இந்த பலவீனங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அப்போ தைரியமா நம்ம என்ன பண்ணியாகணும்? கிருபா சண்டையில சேரணும். அங்க சேர வேண்டியதா இருந்தது. ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, இன்னொரு பாயிண்ட் அடிஷனல்னா தைரியமாய், கோழையா இல்ல. சோ நமக்கு தைரியத்துக்கு ஆப்போசிட் என்ன? கோலத்தனம். ஆனா இங்க புது சிருஷ்டிக்கு கோலம் வராது, கோழைத்தனம் வராது, விசுவாச குறைவு வரும். தைரியத்துக்கு மாறாக விசுவாச குறை. விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தைரியம் இருக்கும். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ அங்க தேவன் கிடைக்க செய்கிறார் அப்படின்னும் என்ன கிடைக்க செய்றார்னா, சகாயமும் கிருபையும். அதாவது சகாயம் செய்யக்கூடிய கிருபை நமக்கு. சகாயம் செய்யக்கூடிய கிருபை. அப்போ அதாவது இங்கிலீஷ்ல அழகான வார்த்தை ஹெல்பிங். ஆமா. இப்போ இந்த உலகத்துல ஹெல்பிங் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஆவிக்குரிய உதவிகள் இருக்கு, சகாயம் இருக்கு, அதுக்கு ஒரு கிருபை வேணும். இன்னொன்னு மாம்சத்துல நமக்கு சகாயம் செய்யறதுக்கு கிருபை வேணும். மாம்சத்துல அநேகர் செய்வாங்க, சுயநலத்துல செய்வாங்க. ஆனா ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியமாக 2லயும் செய்வதற்கு தேவனுடைய சகாயம் நமக்கு தேவை. அதாவது தேவனுடைய சகாயத்தை பெற்றவர்கள் தான். அதாவது சகாயம் செய்யணும்னா தேவன்கிட்ட இருந்து கிருபை வாங்கி செய்யணும். அதனால தான் சொல்றார், தைரியமாய் நாம் கிருபா சண்டையிலே சேருவோம். அப்ப தேவன் நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்னா, கிருபை தர. என்ன கிருபை தரார்னா, சகாயம் செய்யறது. இப்ப நாம சகாயத்தை பெற்றோம். சகாயம் பெற்றுக்கொள்றோம். அந்த சகாயத்தை நம்ம செய்யணும்.
அப்போ தேவன் கிட்ட நம்ம ஜெபத்துல என்னெல்லாம் கேட்கிறோமோ அவர் என்ன பண்ணுவாரு? பதில் அளிக்குவார். ஜெபத்துல கேட்கிறதெல்லாம்ன்றதுல அவருக்கு சித்தமானது நல்லா புரிஞ்சுக்கங்க. எத வேணா கேட்டா குடுப்பாரு அப்படின்னு நம்ம அடிப்படையான சத்தியத்திலே படிச்சிருப்போம். ஒரு ஹெலிகாப்டர் கேட்கலாமா? ஒரு ஏரோப்ளேன்ல கேட்கலாமான்னா, அது கேட்க மாட்டோம். அது குடுக்க மாட்டார். நமக்கு பார்க்கிங்கும் கிடையாது. இங்க ரொம்ப முக்கியமா என்ன சொல்ல வலியுறுத்துறார்ன்னா, நம்ம அபூரணமான விழுந்து போன சுபாவத்தில இருக்கக்கூடிய இந்த மனித நிலைமை, நாளுக்கு நாள் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்ம மேற்கொண்டு, ஒரு புது சிருஷ்டிகளாக நம்ம வளர்வதற்கு நமக்கு ஒரு பொறுப்பு குடுத்திருக்காரு. அந்த பொறுப்ப நிறைவேற்றணும்னா, இந்த உதவி, இரக்கம் நம்ம பெறணும்னா, சகாயம் செய்யணும்னா, நம்ம தேவன்கிட்ட அதிகமா நெருங்கணும். அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி இப்படி கிருபா சண்டையில என்ன ஆகணும்? நாடி தேடி வரணும் அப்படின்னு தான் அங்க சொல்றாரு அன்பான சகோதரர். அப்போ அந்த தகுந்த சமயத்துல வந்து தேவனுடைய பிள்ளைகள் சகாயம் பெறணும். அதாவது அந்த சகாயம் எப்படின்னா, தேவன்ட்ட இருந்து கிருபை தான். அந்த கிருபைய வாங்குனா தான், நாம பெற்றுக்கொண்ட கிருபை, அதாவது கிருபைக்கு அந்த சகாயம் தேவனுடைய பிள்ளைகள் கூட செய்ய முடியும் அன்பான சகோதரர். அதனால சகாயம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் நாம. சில பேர் சகாயம்ன்னு பேர் வச்சிருப்பாங்க. சகாயமே செய்ய மாட்டாங்க. சில பேர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியதாசன் பேர் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கே ஆரோக்கியம் இருக்காது. மற்றவங்களுடைய ஆரோக்கியத்த பத்தி எதுவும் செய்ய முடியாது. சில நேரத்துல அதான் பேர் வச்சிருப்பாங்க. தேவ சகாயம்னு சொல்லிட்டு. அதாவது தேவ சகாயம்னா ஒண்ணும் இல்ல. எசேக்கியேல்ன்னு தான் அர்த்தம். பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா? எசேக்கியேல் அப்படின்னாலே அது தமிழ்ல வந்து நம்ம பார்ப்போம் தேவ சகாயம். அப்ப நம்மெல்லாம் தேவ சகாயத்த பெற்றவர்கள். சகாயம் செய்யணும். அப்ப ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதர சகோதரிகளே, நாம அடிக்கடி தேவனோட நெருங்கி, தேவனே நான் நான் உங்ககிட்ட பெற்றுக்கொண்ட சகாயத்த எப்படியெல்லாம் நானு செய்றது? அப்படின்னா எங்க செய்றது? எப்படி செய்றது? அப்படின்னா, நம்முடைய சகோதர, சகோதரிகளுக்கு நம்ம எல்லா சூழ்நிலைகள்லயும் இல்லைங்களா? நமக்கு வேண்டியவங்களுக்கு செய்யணும். நமக்கு வேண்டாதவங்களுக்கு செய்யக்கூடாது இல்ல. எல்லா சூழ்நிலைகளும் நம்ம செய்வதற்காக அழைக்கப்பட்டவங்க தான் திருச்சபையின் பிள்ளைகள். ஆமா அன்பா. அப்போ அந்த இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யவும், கிருபாச கிருபையை அடையவும், தைரியமாக கிருபா சண்டைக்கு சேர கடவோம் அப்படின்னு நம்ம வசனத்துல படிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. வாசிக்கலாம். அந்த எபிரியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்த நம்ம வாசிக்கலாம். தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். ஆதலால் நாம் இரக்கத்தைப் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையில் சேரக் கடவோம். அப்போ ரொம்ப முக்கியமாக நம்முடைய மனநலமை நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகணும். தேவன்கிட்ட அடிக்கடி நம்ம சேரும்போது, தேவனுடைய பிள்ளைகள தேவன் எப்படி யூஸ் பண்ணுவார் தெரியுங்களா? நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய நாம அளவு அ அந்த கிருபைய பெற்றிருப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து கிருபை வாங்குறது மாத்திரமல்ல தேவன்கிட்ட இருந்து, இந்த கிருபை என்ன பண்ணோமா, அங்க அதுக்கு தான் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யவும். அப்போ நாம இரக்கத்த தேவன் நமக்கு இரக்கம் காட்டிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். இல்லங்க? இரக்கம் செய்யறவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இல்லைங்களா? என் பிதா இரக்கம் உள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களா இருங்க. அப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தேவன்கிட்ட நம்ம சேரணும். அததான் ஜெபத்தை வந்து கேட்கக்கூடியவரா இருக்கிறாரு. கேட்டத பதில் அளிக்கக்கூடியவரா இருக்கிறார். ஆமான்பான சகோதரர், சகோதரிகளே. அப்ப ரொம்ப முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்ற நாளில கூட தேவன் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது, நாம ஆ ஜெபம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அது நமக்கு அனுகூலம் தரும். இல்லைங்களா? ஆ அதாவது ரொம்ப பேர் ஜெபமே செய்றதில்ல அப்படின்னா, இன்னிலிருந்து மாத்திக்கங்க. எனக்கு நேரமே இல்லன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. அது வந்து மாம்சத்தோட அதாவது மாம்சத்துக்குரிய ஒரு சிந்தை.
கடவுளுடைய பிள்ளைகள் இல்லாத ஒரு நிலை, தேவனுடைய சத்தியத்தை கேட்டும் கேட்காத ஒரு நிலை. அதனால எனக்கு ரொம்ப வேலைங்க பிரதர். எனக்கு அடிக்கடி கிருபா சண்டனைக்கு முன்னால போறதுக்கே முடிய மாட்டேங்குது. அப்படி யாராவது உங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னா தயவுசெய்து மாத்திக்கங்க. ஜெபம் வந்து ஜெபம்ன்றது ரொம்ப மாற்றங்களை தரும், அனுகூலம் தரும். நீங்க பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன், அப்படியே கேட்ச் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு பாடம் கேட்கறதுக்கு கூட நமக்கு முடியலன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்களால பாடம் கேட்க முடியும். நீங்க ஒரு தேவனுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், தேவனுடைய காரியங்கள்ல நான் ஈடுபடணும்னா கூட நீங்க ஜெபம் செய்யணும். அந்த வாய்ப்பை வாங்கணும். தேவன்கிட்ட இருந்து வாங்கணும். ஒரு சகோதரனுக்காவது ஒரு சகோதரிக்கு நீங்க குடுக்கணும்னா கூட நீங்க ஜெபம் செய்யணும். இல்லன்னா உங்க இருதயம் எப்பவுமே கடினமாக இருக்கும். நீங்க பைபிளே எடுக்காம இருக்கிறீங்க. வாங்குன புத்தகங்கள்லாம் கையிலே எடுக்காம எப்போ பாரு வேலை, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுறேன். ஸ்கூலுக்கு ஓடுறேன், காலேஜுக்கு ஓடுறேன், ஆபீஸ்க்கு ஓடுறேன். எல்லாத்துக்கும் பயபக்தியா ஓடக்கூடிய நமக்கு தேவனோட ஜெபத்துல தரிக்கிறது. இதெல்லாம் கூட செய்யணும். அதனால அதாவது சப்ஜெக்ட் கேட்கறவங்க இருப்போம் ஒரு வகை, பேசுறவங்க ஒரு வகை இருப்பாங்க. ஆனா தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட ஒரு படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க தேவன்கிட்ட செய்யணும். கரெக்ட் டைம்க்கு நம்ம சபை கூடுதல் போனோம்னா கூட நீங்க தேவன்கிட்ட கேட்டா தாங்க நடக்கும். கேட்கணும், கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு நடக்கும். தேவன் இந்த ஜெபத்தை கேட்கிறார், கேட்டதுக்கு பதில் அளிக்கிறார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நம்ம இருதயத்தை மாத்திக்கலாம். அடிக்கடி நம்ம தேவனோட உறவு கொள்ளணும். அதுக்கு தான் இந்த விஷயத்துல நம்ம படிக்கிறோம். அடிக்கடி இப்படி கிருபா சண்டைகளை நாடி தேடி வருகிறவர்கள் அவர்களுக்கு தக் தகுந்த சமயத்தில் சகாயம் கிருபை தேவன் என்ன பண்றாராம் கிடைக்க செய்கிறார். ஜெபத்தையும் கேட்கிறார், கேட்டதும் அதுக்கு பதிலும் அளிக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, அதனால இந்த நாளில கூட நம்ம கேட்ட விஷயங்களை நாம மறந்துடாதபடிக்கு இந்த மனித சுபாவத்தை நாளுக்கு நாள் விட்டு தேவ சுபாவத்துல ஜெபத்துல தரித்து அதுதான் அவசியம் என்ற ஒரு மனநிலைமையில நாம ஒவ்வொரு நாளும் தைரியமாக தேவனிடத்தில் நாம கிருபா சண்டையில சேர்ந்து தேவனிடத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீங்க கேளுங்க நான் தருவேன். எதுவுமே அவருக்கு சித்தமானது நம்ம கேட்டா கட்டாயமா கேட்டதுக்கு பதில் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம அப்பா. அப்படிப்பட்ட அப்பாவை இல்லைங்களா, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கார். அவருக்கு நாம பிள்ளைகள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்த பிதாவாகிய தேவனை நாம ஒவ்வொரு நாளும் மகிமை செய்து இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துல அவரிடத்தில் நம்ம சென்றும் சேர வரைக்கும் அவருடைய உத்தமமான இந்த ஊழியத்துல செய்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான இல்லைங்களா, எல்லா விதமான தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம விட்டு வழி விலகி தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக வாழ்ந்து தேவனிடத்துல சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.